ஹலோ மக்களே, ஜூலை 21 மெகா சந்தேசம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ படிச்சிருந்தா சீரியலுக்கு தேர்வை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆகாஷ் காலங்காத்தால ஜிம் ஒர்க் அவுட் செஞ்சுட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி ஜிம் ஒர்க் அவுட் செஞ்சுட்டு இருக்கிறாரு. தாராவும் வேணும்னே அவங்களுக்கு ஆகாஷுக்கு நேரா, அவங்க பார்வையில ககன் தானே, ஆனா ஆகாஷுக்கு நேரா நிக்கிறாங்க. நின்றுட்டு அவங்களும் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி பில்டப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆகாஷ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஒரு மாதிரி வளைஞ்சிட்டு நெளிஞ்சிட்டு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி ஜிம் ஒர்க் அவுட் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படி எல்லாம் நடக்கும் போது பூமி மொட்டை மாடிக்கு வராங்க. ரெண்டு பேரும் இந்த மாதிரி வளைஞ்சிட்டு நெளிஞ்சிட்டு இந்த மாதிரி சிரிச்சுட்டு இருக்கிறத பூமி பாக்குறாங்க. அவங்களுக்கு பூமிக்கு கண்டிப்பா கோவம் வரும்ல, ஏன்னா இவங்க பார்வையில ககனா தானே நடிக்க வந்திருக்காரு. இப்படி எல்லாம் பண்ணா ககன் இல்லைன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அதனால பூமிக்கு ரொம்பவே கோவம் வருது. ரெண்டு பேரும் பூமி வந்ததையும் கண்டுக்கவே இல்லை. ரெண்டு பேரும் அவங்க பாட்டு இன்னுமே பூமி வந்ததை கூட பார்க்காம ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு நெளிஞ்சு ஒர்க் அவுட் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பூமிக்கு ரொம்பவே கோவம் வருது. ஆகாஷ் குறுக்குல இடையில நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆகாஷுக்கும் தாராக்கும் இடையில நின்றுட்டு கொஞ்சம் தள்ளி நின்னுங்க பூமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷ் சொல்றாரு. பூமிக்கு இப்படி எல்லாம் சொல்லும் போது இன்னும் கோவம் வருது. என்னடா நான் வந்ததை கூட பார்க்கலாம், அதை கூட சரி, இப்ப ரெண்டு பேத்துக்கு இடையில நின்றுட்டு இருக்கேன், இப்பயும் பார்க்காம வழிவிடு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு வழிவிட வேண்டுமா, வழிவிடணுமா ககன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாங்க. நீங்க இப்போ இங்க ஆகாஷ் கிடையாது, நீ ககன் அப்படின்னு சொல்லிட்டு. பூமி இப்படி கோவமா சொல்லும் போதுதான் ஆகாஷ்க்கு ஓ ஐயோ இப்ப நான் ககனாடான்னு நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அப்பதான் அவன் சுதாரிக்கிறான். ஓ நான் இப்ப ககன் இல்ல, மறந்துட்டேனே அதையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தன் மண்டைக்குள்ள இதே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆகாஷ் நான் இப்ப ககன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பூமிக்கோ கோபமா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. தாரா ஆகாஷுக்கு சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளைங் கிஸ் கூட கொடுக்குறாங்க. நம்ம தாரா ஃபிளைங் கிஸ் கொடுத்துட்டு அங்க இருந்து கீழே போறாங்க. நீ ரொம்ப அதிகமா பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பண்றன்னு உனக்கே தெரியுதா, நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தானா நீ ஈஸியா மாட்டிடுவ, உன்னை எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க நீ ககனே இல்லைன்னு சொல்லிட்டு. நீ எங்க மாட்டிக்கிறியோங்கிற பயத்திலே நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி இனிமேலாச்சும் கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கு வலிய போற ஆகாஷ்னு சொல்லி பூமி பயங்கரமா டோஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நம்ம ஆகாஷ்க்கு. கவனமா மட்டும் இருந்தா மட்டும் போதாது, தாரா இனிமேல் இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ உடனே தாராவை இந்த வீட்டுல இருந்து அனுப்பிடு அப்படின்னு சொல்றாங்க பூமி. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு ஆகாஷ் சொல்றாரு. அதெல்லாம் தாராவை அனுப்ப முடியாது, அது ரொம்ப கஷ்டம் பூமி அப்படின்னு சொல்றாங்க. கஷ்டமா? ஓ அப்படின்னா சரி, உனக்கு நான் கையெழுத்து போடணுமா வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ இல்ல எனக்கு வேணும், எனக்கு நீ கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நான் உனக்கு சைன் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்றத நீ இப்ப செய்யணும். நீ இப்போ போய் தாரா கிட்ட சூட்கேஸ வாசலுக்கு வெளியே தூக்கி போட்டுடுறாரு. சாரதாவும் பூரியும் ரெண்டு பேருமே வாசலுக்கு வெளியே நிக்கிறாங்க. அப்போது ஆகாஷ் தாராவை கையை பிடிச்சி இழுத்து வாசலை கொண்டு போய் விடுறாரு. ககன் எதுக்கு இப்படி பண்றீங்க, என் கையை விடுங்க ககன், நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கேதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தாரா கையை விட்டுட்டு ககனோட ஆகாஷோட கையை தள்ளி விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், இதுதான் என் வீடு, நான் இங்கேதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி போராட்டம் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏய் நீ மட்டும் போகல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, உன்னை எப்படி வெளியே அனுப்பணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ககன் இது பண்ணிட்டு இருக்கிறாரு. ககன் மாதிரி ஆகாஷ் கோவப்பட்டு பேசிட்டு இருக்கிறாரு. நீ போய் தான் ஆகணும், இங்கெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுற மாதிரி தாரா கிட்ட ரொம்ப கோவமா நடந்துக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாரதாக்கும் பூரிக்கும் இதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் மனசுக்குள்ள. இந்த தாராக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும், எப்படியோ ககன் எப்படியோ இந்த தாரா வீட்டை விட்டு அனுப்புனாலே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கிறாங்க. பூமிக்கு அப்படி கோவமா தாரா வெளியே அனுப்பும்போது கோவமா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கிறாங்க. நீ மட்டும் என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைச்சேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு தாரா அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா சூட்கேஸ் நம்ம தாரா எடுக்காம நான் தர்ணா செய்வேன், இங்கேயே நான் உண்ணாவிரதம் போராட்டம் கூட செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தாரா நம்ம ஆகாஷை எதிர்த்து நிக்கிறாங்க. இப்போ பார்த்தா கடைசியா எப்படி இந்த தாராவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்களா இல்லையா, இதுதான் மக்களே நாளைக்கான ப்ரோமோ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய்.